ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தேவன் ஒளி, அவர் வெளிச்சம். குடும்பத்தை பிரகாசிப்பார், இருள் மாறும், வெளிச்சம் பெற்றுக் கொள்கிற நல்ல நாட்களாய் மாறுவதாக. தென் அமெரிக்கா கண்டத்தில் பெனின்சுலா, அதில் காடுகளில் கற்கோவைகளுக்குள்ளே ஒரு விதமான பறவைகள் இருக்கும். அந்த பறவைகளுக்கு எண்ணெய் பறவைகள் என்று பெயர். அதனுடைய கிருபையினாலே 2 முறை தென் அமெரிக்கா நாடுகளுக்கு போயிருக்கிறேன். போன வருஷம் பெரு, 2015 கொலம்பியா போயிருந்தேன். அப்போ கொலம்பியாவில் இருந்து முக்கியமான ஒரு சிட்டியில இருந்து ஒரு மலையை தாண்டி பெனின்சுலா கேட் வரைக்கும் போய் பார்த்து அந்த இடத்தை பார்க்க உதவி செய்தார். பஞ்சாப் போயிருந்த போது கடந்த ஆண்டுகளிலே அப்படி அந்த பாகிஸ்தான் பார்டர், இந்தியாவில் பார்டர் வந்து பார்த்தேன். அதுபோல் வெனின்சுலாவை பார்த்து வந்தேன். தென் அமெரிக்காவில் இருக்கிறது. ரொம்ப ஏழை மக்கள் வாழ்கிறாங்க. அமெரிக்கா அப்படின்னோடனே யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா நல்லா வசதியானவர்கள். ஆனால் சவுத் அமெரிக்காலாம் போன இடங்கள்லாம் ஏதோ சிட்டியில் நல்லா இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான பழங்குடி மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்போ இந்த இரவு நேரத்தில் தான் அந்த பறவை வெளியே வரும். ஒரு விதமான எண்ணெய் விதைகளை சாப்பிட்டு தன் வாழ்க்கை கழிக்கும். பயங்கரமான கொழுப்பேறி இருக்கும். அந்த வெனின்சுலா மக்கள் அதை வேட்டையாடி பிடித்து அதில் கிடைக்கிற எண்ணெய்களை விளக்கேற்றி வாழ்வார்களாம். அப்படி இல்லாட்டா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே அந்த வெனின்சுலா இருளிலே மூழ்கி இருந்திருக்குமா. பழங்குடி மக்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு பறவை பலியாகி அதில் கிடைத்த எண்ணெயினாலே அவர்கள் ஆகாரம் சாப்பிடுகிறார்கள். எண்ணெயினாலே விளக்கேறி வீடு வெளிச்சம் ஆயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1:9 வாசிக்க கேட்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே, அந்த ஒளி மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசைகளில் இருப்பவர்களுக்கு ஆமென் வெளிச்சம் உதித்தது. அந்த ஒளி வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சவுல் ஒரு கொலைகாரன். புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவானை கொலை செய்ய காரணமாக இருந்தவர், சபைகளை அடிக்க நினைத்தவர், பத்திரம் வாங்கி கொண்டு போனவர், கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக. ஆனால் ஒரு ஒளி அவரை பிரகாசித்த போது பவுலாய் மாறினார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த எண்ணெய், அந்த பறவையிலிருந்து கிடைத்த எண்ணெயை பயன்படுத்தி அவர்கள் வெளிச்சமாக்குறது போல இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து சார்ந்து அந்த வெளிச்சத்தினால் உங்கள் இருள் மாற கர்த்தர் உதவி செய்வார். வெளிச்சத்தை சார்ந்து வாழுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது. நீங்கள் வெளிச்சமாயிருப்பீர்கள். இருள் நம்மை அணுகாது. பாவம், சாபம், வியாதி, தரித்திரியம் என்ற இருள் உங்களை அணுகாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்தீர்கள். இந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல, பகலின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கிருபை உங்களை தாங்குவதாக.